வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வு அறிக்கை 2025 செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். காலையில் ஏற்கனவே அதிகபட்ச மழைப்பொழிவை பார்த்து விட்டோம். அது பெரிய பட்டியல். அதிகபட்சமாக 23 சென்டிமீட்டர் மழை திருப்பத்தூர் மாவட்ட கிராமப்புறங்களில் ஒரு சில இடங்களில் பதிவாயிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகாரப்பூர்வ மழைமானி உள்ள இடத்துல விழுப்புரம், தலைநகர் விழுப்புரத்திலேயே 19 சென்டிமீட்டர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர்லேயே, ரெண்டுமே தலைநகரம் தான். திருப்பத்தூர் மாவட்ட தலைநகரம், விழுப்புரம் மாவட்ட தலைநகரம், ரெண்டுலையும் ஒன்றில் 17 ஒன்றில் 19 சென்டிமீட்டர். நேற்றைக்கு அந்த அளவிற்கு மழை கொட்டியிருக்கிறது. வாணியம்பாடிலையும் 15, ஏகப்பட்ட மழை. 10 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளதை படிக்கிறதுனா கூட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும் போல தெரியுது. அதனால் அதை நான் இப்போ படிக்க விரும்பலை. இருந்தாலும் வானிலை அமைப்பு மற்றும் இன்றைக்கு மழை எங்கே, வானிலை வரக்கூடிய நாட்களில் மழை எங்கே எல்லாம் பார்ப்போம். இன்றைக்கு ஏற்கனவே நாம் சொன்னபடி காற்று மறைக்கும் பகுதிக்கு கிழக்கு பகுதின்னு சொல்லியிருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தோட மழை மறைக்கும் கிழக்கு பகுதியில் மழை தொடங்கியிருக்கு. ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோட்டிலையும் மழை, பெருந்துறையில் மழை பெஞ்சிருக்கும், எண்ணமங்கலம் உள்ளிட்ட வடக்கு பகுதியில் மழை பெஞ்சிருக்கும், அவினாசியில் லேசான மழை பெஞ்சிருக்கும், இந்த பகுதியில் லேசான காற்று இல்லாத நிசப்தமான மழை இருந்திருக்கும். அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு, அதாவது எங்கே சொன்னால் அய்யலூரை ஒட்டிய பகுதியிலையும் கொஞ்சம் மழை பெருசாக இருக்காது இன்றைக்கு. ஆனால் வடகடலோர மாவட்டங்கள், வடவுள்ள ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தான் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். வேலூர், திருப்பத்தூர், மீண்டும் வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் இங்கே மழை பொழிவு. வடக்கு பகுதி, அதாவது காஞ்சிபுரத்திற்கு வடக்கே, தாம்பரத்துக்கு வடக்கே, வேலூரில் ஆந்திர எல்லையோரம், திருவள்ளூர் இங்கெல்லாம் மழை பொழிவு தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கு. இது ஏற்கனவே நாம் அறிவித்தது தான். காற்று சுழற்சி சற்று வடக்கு நோக்கி நகருது. இரு காற்று இணைவு என்பது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் இருக்கும். பிற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும். காற்று மறைக்கும் பகுதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்குன்னு சொன்னால் ஈரோடு, சேலம் மாவட்டத்துக்கு அந்த மழை வரும். ஈரோடு மழை சேலத்துக்கு வரும், நாமக்கலோட வடக்கு ஓரத்துக்கும் வரும். அப்படியே இந்த மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்ட எல்லையோர பகுதிகளில் ஒரு சில இடங்கள் இருப்பதும் அப்படியே கொஞ்சம் வந்து செயலிழந்துடும். பெருசாக இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த வடகடலோரத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை நள்ளிரவு வரைக்கும் அந்த வடகடலோரத்தில் ஆங்காங்கே இருந்துட்டு